அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண் சர்மாவின் இனிய வணக்கம். ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கின்ற விகாரி வருடத்தில் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களும் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ஹஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 2 பாதங்களும் கொண்ட கன்னி ராசி அன்பர்கள் மிகவும் சிறப்பான பலன்களை பெறப்போகிறார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். புதனை அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்கள் மிகவும் திறமைசாலிகள், புத்திசாலிகள், ஆனால் அதை ஏமாளிகளாகவும் இருந்து விடுவார்கள். கன்னி ராசி அன்பர்கள் மிகவும் இரகசியம் காப்பவர்களாக இருப்பார்கள். தங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் அதை காப்பதில் மிகுந்த அளந்து பேசினாலும் அறிந்துதான் பேசுவீர்கள். யாரிடம் எது பேச வேண்டும் என்று தெரிந்துதான் பேசுவீர்கள். உங்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேறொரு அர்த்தம் உங்கள் மனதிற்குள் இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த இரகசியம். வெளிப்படையாக பேசுவது போல் இருந்தாலும் நிச்சயமாக முழுமையாக நீங்கள் பேசிவிடவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே கன்னி ராசி அன்பர்கள் மிகவும் இரகசியமானவர்கள். நல்லதோ கெட்டதோ தங்கள் மனதிற்குள்ளேயே விஷயங்களை புதைத்து கொள்பவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த விகாரி வருடம் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 4வது இடமான தனுசு ராசிக்கு குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக பெண்களாக இருப்பின் நிச்சயமாக அவர்கள் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். அது மட்டுமல்லாமல் 4வது இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் புதிய வாகனம் வாங்குகின்ற அமைப்பாகவும் தெரிகின்றது. வீடு நிலம் வாங்க எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அது போன்ற முயற்சிகளை செய்யலாம். வீடு நிலம் வாங்குவது சம்பந்தமான நல்ல பலன்களை பெறக்கூடிய காலகட்டம் இது. மிக எளிதாக அது சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். ஏற்கனவே கேது பகவான் 4வது வீட்டில் இருந்து வீடு வாங்குவதில் சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் குரு பகவான் தனுசு ராசியில் வருகின்ற அல்லது அதிசாரமாக வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கேது பகவானின் பிரச்சனைகளை, சிக்கல்களை சரி செய்து விடுவார். ஆனால் அதே நேரத்தில் 4வது வீட்டில் சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால் தோற்றப்பொலிவு சற்று குறைந்துவிடும், உடல் தளர்ந்துவிடும், சோர்வாக இருப்பது போன்ற உணர்வுகள் ஏற்படக்கூடும். ஆகவே சனி பகவான் மொத்தத்தில் சற்று அசௌகரியங்களை உடல் ரீதியாக உங்களுக்கு தந்தாலும் குரு பகவான் கூடவே இருக்கின்ற காரணத்தினால் புத்துணர்ச்சியும் அவ்வப்போது தந்து விடுவார். ஆகவே அதை பற்றி மிகப்பெரிய ஒரு கவலையை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கேது பகவான் 4வது வீட்டில் இருந்து கொண்டு படிப்பில் தடையை தந்து விடுவார். தாய் நலத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது தாயாருக்கு உடல்நலக் கோளாறுகளை ஏற்படுத்தி விடுவார் அல்லது தாயாருடன் கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தி விடுவார் கேது பகவான். மொத்தத்தில் சந்தோஷிக்க முடியாத ஒரு சூழ்நிலையைத்தான் கேது பகவான் 4வது இடத்தில் இருந்து தந்து கொண்டிருப்பார். கேதுவின் இந்த தாக்கம் கூட குருவின் அருகாமையினால் சரி செய்யப்பட்டு விடும் என்றாலும் அவ்வப்போது இந்த தாக்கம் சற்று தூக்கலாக இருக்கத்தான் செய்யும். ஆகவே சனி பகவானும் கேது பகவானும் 4வது வீட்டில் சில அசுப பலன்களை தந்தாலும்
குரு 4வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நல்ல பலன்களை அதிகப்படியாக எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் எதிர்பார்க்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இடமாற்றத்தை தருவார். இந்த சமயத்தில் வேலைக்கு செல்லுகின்ற அன்பர்கள் பதவி உயர்வோ வேறு இடத்திற்கு மாற்றமோ எதிர்பார்க்கின்றீர்கள் என்றால் கன்னி ராசியாக இருப்பவர்கள் நிச்சயமாக அந்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது சிலருக்கு வேறு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது எளிதாக அமைந்துவிடும். வேறு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் எளிதாக அமைந்துவிடும். ஆகவே குரு 4வது வீட்டில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம், இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் போன்ற ஏதோ ஒன்று நிச்சயமாக நடைபெறும் என்று தான் சொல்ல வேண்டும். 10வது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து சுக ஜீவனத்தை தந்தாலும் பல விதங்களில் பாராட்டுக்களையும் உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்று தந்தாலையும் நட்பை தேர்ந்தெடுக்கின்ற சில காரணங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்களால் சில தவறுகள் அல்லது நண்பர்களால் சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகத்தான் இது இருக்கின்றது. அல்லது நண்பர்களுக்கு பண உதவி செய்து அது திரும்ப வராது என்ற சூழ்நிலையை தந்து விடுவார் ராகு பகவான். ஆனாலும் குரு பகவானின் பார்வை 7வது வீட்டில் வீழ்கின்ற காரணத்தினால் அது மிகப்பெரிய பாதிப்பை தராது என்று சொல்லலாம். குரு பகவானின் 5வது பார்வையாக மேஷ ராசியில் வீழ்கின்ற காரணத்தினாலும் அது 8வது வீடாக கன்னி ராசிக்கு வருகின்ற காரணத்தினாலும் ராகு பகவானால் ஏற்படுகின்ற அவமானங்களும் சில அசௌகரியங்களும் கூட குருவின் பார்வையால் தோஷம் விலகி நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். குருவின் பார்வை 7வது பார்வை கன்னி ராசிக்கு 10வது இடத்தில் வருகின்ற காரணத்தினால் வேலைக்கு செல்லுகின்றவர்களும் தொழில் செய்கின்றவர்களுக்கும் நல்ல பண வரவை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுவரை வராத பணம் திரும்ப வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மொத்தத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் தொழில் செய்கின்றவர்களுக்கும் மிக சிறப்பான வருடம் என்று தான் சொல்ல வேண்டும். குருவின் 9வது பார்வையாக கன்னி ராசிக்கு 12வது வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் சுப செலவுகள் அதிகரிக்கும். பணம் விரயமானாலும் அது சுப செலவுகளாக போகும். ஏற்கனவே இருக்கின்ற வாகனங்களை சரி செய்வதற்காகவும் பணம் செலவிட வேண்டி வரும். வீட்டை புதுப்பிக்கின்ற வகையிலும் பணம் செலவாகக்கூடும். திருமண செலவுகள் அல்லது சுப செலவுகள் அல்லது நண்பர்களுக்கு உதவக்கூடிய அமைப்பாக பல செலவுகளை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த விகாரி வருடம் கன்னி ராசி அன்பர்களுக்கு தந்தாலும் பொதுவாக படிப்பு தடையை தருகின்ற கேது பகவானும் சந்தோஷத்தை தடுத்து நிறுத்துகின்ற சனி பகவானும் உடலில் அசதிகளை தருகின்ற சனி பகவானும் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்தால் சரி செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். விகாரி வருடத்தில் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை தருகின்றது என்பதை பற்றி பார்த்தோம். அதில் குறிப்பாக கேது பகவானும் சனி பகவானும் சில அசுப பலன்களை தருகின்ற சூழ்நிலையில் அமைப்பில் தான் இருக்கின்றார்கள். அதற்கான பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம். சனிக்கான பரிகாரமாக 19 வாரங்கள் சனி பகவானுக்கு நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கோ அல்லது தனியாக இருக்கின்ற சனி பகவானுக்கோ நல்லெண்ணெயில் எள் ஊற்றி விளக்கேற்றி வரலாம். அப்படி விளக்கேற்றும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது. ஏற்கனவே ஏற்றப்பட்ட விளக்கில் நிச்சயமாக ஏற்றக்கூடாது. அடுத்ததாக கேது பகவானுக்காக 7 வாரங்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம். முடிந்தவரை ஏழைகளுக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ உங்கள் சக்திக்கேற்றபடி உதவி வந்தீர்கள் என்றால் அதுவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பரிகாரமாக அமையும்.
அதே நேரத்தில் சனிக்கு பரிகாரமாக தினசரி காக்கைக்கு சாதம், நெய், பருப்பு என்று முதலில் போட்டு வந்தீர்கள் என்றால் சனி பகவானுக்கு அற்புதமான பரிகாரமாக அது அமையும். அது மட்டுமல்லாமல் அனைத்து தோஷங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே இந்த பரிகாரங்களை செய்து சனி மற்றும் கேது பகவானால் கன்னி ராசிக்கு விகாரி வருடத்தில் ஏற்படுகின்ற சில அசுப பலன்களை நிச்சயமாக சரி செய்து கொள்ளலாம் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.